பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 42 45 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு சுய உரையாடல் அல்லது செல்ஃப் டாக். சுய உரையாடல் என்றால் என்ன? நாம் நமக்குள்ளாகவே பேசிக்கொள்வதுதான் சுய உரையாடல். அநேக நேரங்களில் நாம் நமக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்போம். ஒரு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். என்னை மாதிரி இந்த காரியத்தை யாராலும் செய்ய முடியாது, இவ்வாறு நாம் நினைக்கலாம். அப்படி இல்லை என்றால் என்னால் இதை செய்ய முடியல என்று நாம் பரிதாபமாக கூட நம்மை பற்றி நினைக்கலாம். அல்லது நம்முடைய மனதிற்குள்ளாலேயே இன்னொருவரோடு நாம் சண்டை போடுவது மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். எல்லா சண்டையிலையும் நம்மளே ஜெயித்து கொண்டு இருக்கிறது மாதிரி அப்படி கூட என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். இந்த மாதிரி அநேக காரியங்களை நமக்குள்ளாகவே யோசிப்பது தான் சுய உரையாடல் அல்லது செல்ஃப் டாக். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய சுய உரையாடல்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் கீழே விழுவதற்கு முக்கிய காரணம் அவன் செய்த சுய உரையாடல். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது சாத்தானை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்போ நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று சாத்தானை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் சாத்தானுடைய வீழ்ச்சிக்கு பின்னால் இருப்பது அவனுடைய சுய உரையாடல் கர்த்தருக்கு விரோதமாக காணப்பட்டது. இந்த நாள் தியான பகுதியாகிய சங்கீதம் 42 நாம் வாசித்து தியானிக்கும்போது சங்கீதக்காரன் சுய உரையாடல்கள் மூலமாக தன்னோடு பேசுகிறதை நம்மால் கவனிக்க முடியும். நாம் 4ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நம்ம பின்னால் படிக்கலாம். 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது முன்னே, அப்படி என்றால் ஒரு நாளில் சங்கீதக்காரன் தேவனுடைய பிரசன்னத்தை நன்றாக உணர்ந்ததை போல் அவர் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஒரு நாளில் தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடிந்தது. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்பதற்கு வெளிப்படையான ஆதாரங்கள் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே என்று சொல்லுவதை போல இந்த 4ஆம் வசனம் இருக்கிறது. அதுக்கு பின்னால் நம்ம 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் சங்கீதக்காரனை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இன்றைக்கு இந்த நாட்களில் எல்லாரும் என்னை பார்த்து கேட்குறாங்க, உன்னுடைய தேவன் எங்கே எங்கே என்று அவர்கள் கேட்கிறதுனால நான் அழுது அழுது என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாக மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த நாட்களில் அவர் கர்த்தரினோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கு வெளிப்படையாக எந்த ஒரு ஆதாரத்தையும் அவரால் என்ன பண்ண முடியல, காண்பிக்க முடியல. மற்றவர்கள் எல்லாம் இவரை பார்த்து ஏளனமாக சொல்லுகிறார்கள். அப்படியே நாம் அதற்கு பின்னால் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எல்லாரும் கேட்குறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, உன்னுடைய தேவன் எங்கே? கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறாயே, உன்னுடைய தேவன் எங்கே? அவருடைய கிரியையை காண்பி என்று மற்றவர்கள் எல்லாம் கேட்கறதுனால இவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. அந்த நேரத்தில் அவர் தேவனை தேடுகிறார். என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சையாக இருக்கிறது, தேவனுடைய சந்நிதியில் நான் எப்பொழுது வந்து நிற்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அதற்கு பின்பதாக 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அவர் தேவனை தேடுவது மிகவும் ஆழமானதாக காணப்பட்டது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
இப்போ மானானது நீரோடையை பார்த்து வாஞ்சித்து கதறுகிறது போல் இவருடைய ஆத்துமா தேவன் மேலே அவ்வளவு வாஞ்சையாக இருந்தது. இப்போ இந்த பின்னணியில் சங்கீதக்காரன் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் கர்த்தரை அவரால் உணர முடியவில்லை, மற்றவர்களாலும் கூட என்ன பண்ண முடியல, கர்த்தருடைய கிரியையை சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியல. இப்படி குழம்பி போய் அவர் கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் 5ஆம் வசனம், இதுதான் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு நாம் தியானிப்பது. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், தனக்குள்ளே அவர் பேசிக்கொள்ளுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஆங்கிலத்தில் why are you depressed, why are you so sad, ஏன் மனம் உடைந்து காணப்படுகிறாய், ஏன் துக்கமாக காணப்படுகிறாய். தனக்குள்ளே அவர் சொல்லிக் கொடுக்கிறார், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் அவரை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி காத்திரு. இந்த காத்திரு என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இரு, அல்லது கர்த்தர் மேல் தைரியமாக இரு, கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார் என்று அவரை நோக்கி கொண்டிரு என்று சொல்லுவது தான் ஆழமான அர்த்தம். அப்போ அவர் தனக்குள்ளாலேயே அவர் சொல்லிக்கொள்ளுகிறார், ஆத்துமாவே நீ பயப்படாத, திகையாதே, எதை பார்த்தாலும் மனம் உடைந்து போகாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் மேல் தைரியமாக இரு, அவர் மேல் நம்பிக்கையாக இரு. இதுதான் சுய உரையாடல். இந்த சுய உரையாடலை தொடர்ந்து இன்னொரு காரியம் வருகிறது. என்னவென்றால் அவருடைய சுய சிந்தனைகள். இந்த சுய உரையாடலும் சுய சிந்தனையும் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதுமே இணைந்து செல்லுகிறதாக இருக்கிறது. 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். முதலாவதாக தனக்குள்ளாக அவர் பேசிக்கொள்ளுகிறார். அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், தேவனே நான் உம்மை நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரும்போது எப்படிப்பட்ட சுய உரையாடல்களை நாம் செய்கிறோம், எப்படிப்பட்ட யோசனைகளை நாம் செய்கிறோம். சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல இவ்வாறு சொல்லுகிறார், என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே என் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாக காணப்படுவதாக. அப்போ நம்முடைய சுய உரையாடல்கள், நம்முடைய யோசனைகள், இருதயத்தின் தியானங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கிறார். இவைகள் எல்லாவற்றின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். அப்படியே தொடர்ந்து நாம் 10ஆம் வசனத்தில் படிக்கும்போது திரும்பவுமாக மற்றவர்கள் இவரை எப்படி ஏளனமாக பேசுகிறார்கள் என்று திரும்பவுமாக அவர் சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. கர்த்தருடைய கிரியையை என்னில் காணாதபடியால் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னை பார்த்து சொல்கிறாங்க, உன்னுடைய தேவன் எங்கே. அவங்க இப்படி என்னை பார்த்து சொல்லிக்கொண்டே இருப்பது என்னுடைய எலும்புகளை குத்தி கொண்டு இருப்பது போல் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு நாள் நாம் தியானித்தோம், எலும்புகள் என்று நாம் சொல்லும்போது அது நம்முடைய உள்ளான வாழ்க்கையை அல்லது உள் உணர்வுகளை குறிக்கிறது. அப்போ இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் சங்கீதக்காரனுடைய உள் உணர்வுகளை திரும்ப திரும்ப குத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர் திரும்ப திரும்ப அவருக்குள்ளால சொல்லக்கூடிய காரியம் மாறவே இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் 10ஆம் வசனத்தில் அவர் திரும்பவுமாக தன்னை பார்த்து இப்படி ஒரு சுய உரையாடல் செய்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவரை ஏளனமாய் பேசினாலும் அவர் தனக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், என் ஆத்துமாவே நீ எதற்கும் கவலைப்படாத, தேவனை நோக்கி காத்திரு,
அவர் மேல நம்பிக்கையாக இரு, அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நிமித்தம் தைரியமாக இரு என்று தனக்குள்ளே அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். என்ன ஒரு காரியத்தையும் கூட இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார். தேவன் என்னுடைய முகத்திற்கு ரட்சிப்பு என்று அவர் சொல்லுகிறார். என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அவர் சொல்வார், என்னுடைய முகத்திற்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? மற்றவர்கள் சங்கீதக்காரனை பார்த்து ஏளனமாக பேசின நேரத்தில் அவர் ஒரு விதமான அவமானத்திற்குள்ளாக போயிருக்கலாம். ஏன்னா மற்றவர்களாம் இப்படி கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே, உனக்கு நன்மை செய்வார் என்று சொல்கிறாயே, அவர் எங்கே, இப்படியெல்லாம் மற்றவங்க சொல்லும்போது அவர் ஒருவேளை அந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிருக்கலாம், அல்லது ஒரு சில இடங்களுக்கு போவதை அவர் தவிர்த்திருக்கலாம், ஒரு சில நபர்களை பார்ப்பதை அவர் தவிர்த்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு விரோதமாக ஒரு சிலர் பேசும்போது இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள் இருக்கலாம். ஒரு சில இடங்களுக்கு நம்ம போக மாட்டோம், ஐயோ அந்த இடத்துக்கு வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, அல்லது ஒரு சில நபர்களை பார்ப்பதற்கு கூட விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். இந்த நபரை பார்த்தால் அவர் இதை கேட்பார், இதை கேட்பார், என்னால் அவங்கள சந்திக்க முடியாது, நான் வெட்கத்திற்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்று நாம் ஒதுங்கி வாழலாம். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் தனக்குள்ளாக என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் என் முகத்தின் ரட்சிப்புமாய் இருக்கிறார். அப்படி என்றால் தலையை கீழே போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவன் ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும்போது அது நம்முடைய தலையை உயர்த்துகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 3 கூட சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார். சங்கீதம் 3:3 வாசிக்கும்போது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இப்போ கர்த்தர் நம்முடைய முகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வரும்போது நாம் எந்த சூழ்நிலையிலும் தலையை கீழே போட்டுக்கொண்டு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. தலையை நாம் நேராக வைத்து கொண்டே நம்மால் என்ன பண்ணலாம், வாழலாம் சமுதாயத்தில். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய முகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வரும்போது அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் இயேசுவை பின்பற்றதுனால மற்றவர்கள் உங்களை ஏளனமாக பேசுகிறார்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பகுதிகளில் தேவன் அமைதியாக இருக்கலாம். யோபுவுடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் தேவன் அமைதியாக இருந்தார். யோபுவுடைய பிரச்சனைக்கு, சோதனைக்கு, துன்பத்திற்கு என்ன காரணம் என்பதை தேவன் யோபுவுக்கு சொல்லவே இல்லை. ஆண்டவர் ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பகுதிகளில் தேவன் அமைதியாக இருக்கிறதுனால மற்றவங்க உங்களை பார்த்து கேட்குறாங்களா, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்று சொல்லிக்கொண்டு போனாயே, ஆனால் இப்பொழுது உன்னுடைய தேவன் எங்கே? இந்த மாதிரி அவதூறான வார்த்தைகளை பேசி உங்களை அவமானத்திற்குள்ளாக கொண்டு போகிறாங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்களே உங்களை என்ன பண்ண வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒருவேளை ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். மற்றவர்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது, உங்களுடைய வெட்கங்களை சொல்லும்போது கூட அவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது நீங்களே உங்களை என்ன பண்ணலாம், கர்த்தருக்குள்ளாக உங்களை உற்சாகப்படுத்தலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைத்து போகிறாய், ஏன் பதட்டப்படுகிறாய்? கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, தைரியமாக இரு. அவர் உன் முகத்தின் வெட்கத்தை மாற்றி போடுவார், உன் தலையை உயர்த்துவார் என்று உங்களுக்குள்ளாகவே நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பேசும்போது ஆண்டவர் ஒரு உற்சாகத்தை உங்களுக்குள்ளால கொண்டு வருவார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், நம்பிக்கையை கொண்டு வருவார். யோபுவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த காரியத்தை தான் செய்தார். யோபுவை சந்தித்து இழந்த எல்லா காரியங்களையும் திரும்ப கொடுத்தார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். நாமும் கூட இப்படியாக நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நம்மையும் கூட சந்திப்பார். ஆனால் நம்ம ஒருபோதும் நம்முடைய சுய உரையாடலில் பெருமையான எண்ணங்களை நாம் பேசக்கூடாது. அப்படி என்றால் சாத்தான் செய்தது போல நம்மை நாம் உயர்த்தி நமக்குள்ளாக பேசும்போது அது கர்த்தருக்கு முன்பதாக பாவமாக மாறுகிறது. அல்லது நாம் இன்னொருவரோடு நாம் மனதில் பேசிக்கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது மாதிரி அப்படி நாம்
பேசி கொண்டிருந்தாலும் அது கர்த்தருக்கு முன்பதாக சரியானதாக இருக்காது. நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக நம்முடைய சுய உரையாடல்கள், நம்முடைய சிந்தனை வாழ்க்கை இருக்கும்போது அது ஆண்டவருடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமையை கொண்டு வரும், நம்முடைய வாழ்க்கையிலும் மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசினபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீரப்பா. எங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தாலும், கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை வைத்து நாங்கள் எங்களுக்குள்ளாலேயே நாங்கள் பேசிக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. சங்கீதக்காரனை போல எங்களை நாங்களே உற்சாகப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியாக கர்த்தருடைய சத்தியத்தை அதிகமாக நாங்கள் யோசித்து கர்த்தருடைய உண்மையை குறித்து அதிகமாக எங்களுக்குள்ளாக நாங்கள் பேசிக்கொள்ளும் போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளருகிறோம். உண்மை நாங்கள் சந்திப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளில் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வெட்கத்தையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய தலையையும் ஆண்டவர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.